கர்த்தர் மேலுள்ளதாக இன்றைய வசனம் சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி போட்டுருக்கோம். நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் அநேக காரியங்கள் நம்ம கேட்போம். நம்ம கேட்கும் சில காரியங்கள் நமக்கு மன விருப்பமாக இருக்கும். ஆனால் அது இயற்கைக்கு அ நடக்காத காரியங்களா இருக்கலாம். இந்த உலக ரீதியா அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பே இல்ல. சயின்டிஃபிக்காவோ ஏதோ வாய்ப்பே இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய மன விருப்பம் அது இருக்கும். வேதம் சொல்லுது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமது தந்தருளி உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. நமக்குன்னு சில ஆலோசனை இருக்கும். நம்ம கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கிறோம். ஆனா நம்ம இருதயத்தில சில ஆலோசனை இருக்கும். அத கூட கர்த்தர் நமக்கு என்ன தேவை என்பத கர்த்தர் கேட்டு செய்கிற தேவன். அதுவும் நம்முடைய மன விருப்பத்தை அவர் நம்முடைய மன விருப்பத்தை நமக்கு தந்தருள்வார்ன்னு வேதம் சொல்லுது. இந்த வேளையில யாராவது வாழ்க்கையில நம்மளும் சில மன விருப்பத்தோடு இருப்போம். சில விஷயங்கள் இயற்கைக்கு மீறின காரியங்கள நம்ம மனசுல வச்சிருப்போம். எதுவா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் சரி, பொருளாக ஏதோ ஒண்ணு இயற்கைக்கு மீறி நம்மோட மன விருப்பம் அது வெளியோட சொல்ல முடியாதுன்னு இருக்கலாம். அந்த மன விருப்பத்தை கூட தேவன் தருவார். நம்ம கர்த்தர்ட்ட உண்மையா இருக்கும்போது, அது அது அவருக்கு சித்தமானால், நம்முடைய மன விருப்பம் கர்த்தருக்கு சித்தமானால் கண்டிப்பாக நடக்கும். இந்த வேளையில நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு நேராக உருவப்படுத்துவோம். நம்ம இருதயத்தில கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக மாறுவோம். நம்மளோட இருதயத்தில பிசாசின் கிரியைகளும் பாவம் வந்துடுது. அப்போ ஒரு விருப்பம் வந்துச்சுன்னா கர்த்தர் ஏற்று அதை நினைத்து அதை என்ன செய்ய மாட்டார், தந்தரல மாட்டார். நம்ம இருதயத்தில கர்த்தர் வாசம் பண்ணி ஒரு பசுத்தத்தோடு நம்ம சிந்தனை வருவது பார்த்தீங்களா, மன விருப்பம் வரதெல்லாம் அதை கண்டிப்பாக தேவன் நினைத்தருள்வார், செய்வார். இந்த வேளையில் நம்ம சுத்திகரிப்போம். இருதயத்தில கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்போம். பசுத்தமுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். நம்ம விருப்பத்தை மன விருப்பத்தை தேவன் தந்தருள்வார். இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.